தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலோடு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியது. கடைவீதி, பேருந்து நிலையம், ஜங்ஷன் சாலை, பாலக்கரை சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் மண் குளிர்ந்து இதமான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். புதுக்கோட்டையில் 2 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையின் போது வேப்ப மரத்தில் இடி தாக்கியதில் மரம் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்தான வீடியோ காட்சி வெளியாகி இருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இடி மின்னலோடு சுமார் 1.5 மணி நேரம் வெளுத்து வாங்கிய கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் இந்த மழையால் திருப்பத்தூர் நகர் காவல் நிலையம் முன்புள்ள சாலையில் தேங்கிய மழை நீரால் மக்கள் அவதியடைந்தனர். கரூரில் கொளுத்திய கோடை வெயிலை தணிக்கும் வகையில் இடியுடன் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சுமார் 2 மணி நேரமாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் கழிவு நீருடன் மழை நீரும் கலந்து ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியது. சென்னை தாம்பரம், குரோம்பேட்டை பகுதிகளில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சாலையில் குளம் போல தேங்கிய மழை நீரால் இருபுறங்களிலும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ஜிஎஸ்டி சாலையில் மழைநீர் தேங்கியதால் பணிகள் முடிந்து கார் மற்றும் பைக்குகளில் வீடு திரும்பிய மக்கள் தண்ணீரில் சிக்கி தத்தளித்தனர். கோவை மாவட்டம் அன்னூரில் குடியிருப்பு பகுதியில் தேங்கிய மழை நீரை அப்புறப்படுத்த வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மழை நீரோடு கழிவுநீரும் கலந்து தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் தோரணம்பதி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கனமழை காரணமாக குளம் போல தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மழைநீர் செல்லும் பாதையில் கான்கிரீட் கொண்டு அடைக்கப்பட்டிருந்ததால் மழைநீர் தேங்கியதாக கூறப்படுகிறது. தலைநகர் டெல்லியில் புதன்கிழமை இரவு கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக கடும் கோடை வெயிலின் வெப்பத்தில் இருந்து சற்று ஆறுதல் கிடைத்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நகரின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்த நிலையில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் நேற்று கனமழை கொட்டி தீர்த்தது. நகரில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் வெளுத்து வாங்கிய கோடை மழையால் குளிர்ந்த சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இமாச்சல பிரதேச மாநிலம் குலு மற்றும் மணாலி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ந்தனர். சில பகுதிகளில் மட்டும் ஆலங்கட்டி மழை பெய்த நிலையில் சுற்றுலா பயணிகள் மழையில் நனைந்தபடியே சென்றனர். மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோர ஏதுவாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் பிரதமர் மோடி தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். அதனை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் புதிய அரசு பதவி ஏற்கும் வரை காபந்து பிரதமராக இருக்கும்படி மோடியை கேட்டுக்கொண்டார். நாளை நடைபெறவுள்ள பாஜக கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமராக மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்ட பிறகு ஜனாதிபதியை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து ஜூன் 8ஆம் தேதி மோடி பிரதமராக பதவியேற்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. பிரதமராக பதவியேற்க உள்ள மோடிக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ரஷ்ய அதிபர் புட்டின், இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்தும் வகையில் ஒன்றாக பணிபுரிய விரும்புவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் இருந்த உறுப்பினர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரவு விருந்து அளித்தார். டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சோனியா காந்தி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சரத் பவார், அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், திருமாவளவன் உட்பட கூட்டணி கட்சி தலைவர்கள் பலர் பங்கேற்றனர்.
பாஜகவின் பாசிச ஆட்சிக்கு எதிராக இந்தியா கூட்டணி தொடர்ந்து போராடும் என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவிற்கும் அவர்களின் வெறுப்பு ஊழல் அரசியலுக்கும் மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்திருப்பதாக தெரிவித்தார். டெல்லி விமான நிலையத்தில் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அவரது எக்ஸ் பதிவில் அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும் சகோதர மாநிலங்களான தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா இடையிலான உறவுகளை வலுப்படுத்த ஒத்துழைப்போம் என்று தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். கேரளாவில் முதல் முறையாக பாஜக எம்பியாக தேர்வான நடிகர் சுரேஷ் கோபிக்கு திருச்சூரில் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். திறந்த வாகனத்தில் ரோட் ஷோ நடத்திய அவருக்கு மேளதாளங்கள், பட்டாசுகள் மற்றும் உற்சாகமான நடனங்களோடு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சமாஜ்வாடி கட்சி எம்பியும் முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவின் மனைவியுமான டிம்பிள் யாதவ் விருந்தாவனில் உள்ள பாங்கே பிகாரி கோவிலில் வழிபட்டார். மெயின்புரி தொகுதியில் போட்டியிட்ட அவர் பாஜக வேட்பாளரை வீழ்த்தி இரண்டாவது முறையாக எம்பியாக தேர்வானார். மருத்துவ காரணங்களுக்காக 7 நாட்கள் இடைக்கால ஜாமீன் கோரிய டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் மனுவை டெல்லி ரவுஸ் அவென்யூ நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேலும் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை வரும் 19ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். பொறியியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவடைகிறது. இதுவரை சுமார் 2,42,000 மேற்பட்ட மாணவர்கள் பொறியியல் படிப்புகளில் சேர விண்ணப்பித்திருக்கும் நிலையில் மே 6ஆம் தேதி தொடங்கிய விண்ணப்ப பதிவு இன்று மாலையுடன் நிறைவடைய உள்ளது. கோடை விடுமுறை முடிந்து திங்கட்கிழமை பள்ளிகள் திறக்கப்படவிருக்கும் நிலையில் சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்ப வசதியாக 705 சிறப்பு பேருந்துகளை போக்குவரத்து துறை இயக்க உள்ளது. முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு கிளாம்பாக்கத்தில் இருந்து வெள்ளிக்கிழமை 535 பேருந்துகளும் சனிக்கிழமை 570 பேருந்துகளும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஹிஸ்ப் உத் தஹ்ரீர் அமைப்பிற்கு ஆள் சேர்த்ததாக கைதான 6 பேரில் முக்கிய குற்றவாளியான ஹமீத் ஹுசைனை 2 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். வாட்ஸ்அப் குழு அமைத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பதால் அந்த குழுவில் இருந்தவர்கள் குறித்து விசாரணை நடத்த உள்ளனர். நாட்டில் உள்ள ஒரு மாநிலத்தில் முழுமையாக வெற்றியடைந்த ஒரே தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் திமுகவின் வெற்றி நிரந்தரமானது என தெரிவித்தார். மக்களவைத் தேர்தல் தோல்வியை படிக்கல்லாக மாற்றி வரும் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றிக்கனியை பறிக்க கடுமையாக உழைக்க வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணிக்காக உழைத்த தொண்டர்கள் மற்றும் வாக்களித்த மக்களுக்கு தனது நன்றிகளை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து விட்டதாக நடிகர் சரத்குமார் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் பாஜகவின் வாக்கு சதவீதம் வரலாறு காணாத வகையில் உயர்ந்திருப்பதாகவும் இதனை மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடலாம் எனவும் தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலையில் இடி தாக்கியதில் முற்றிலும் எரிந்து சேதமான 4 கடைகளை அமைச்சர் ஏவவேலு நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சேதம் குறித்த மதிப்பீடுகள் அடிப்படையில் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கணக்கில் இருந்து மாயமான 2 கோடி ரூபாய் மதிப்புடைய 5 ஏக்கர் கோவில் நிலம் 100 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அம்மையகரம் கிராமத்தில் உள்ள விநாயகர், சுப்பிரமணியர், பிடாரியம்மன் ஆகிய கோவில்களுக்கு சொந்தமான நிலத்தை அறநிலையத்துறை அதிகாரிகள் புதர்கள் மண்டி கிடந்த நிலையில் மீட்டனர். காரைக்கால் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் 2 ஊழியர்கள் மற்றும் 2 செவிலியர் பயிற்சி மாணவர்களை அங்கு சுற்றித் திரிந்த தெருநாய் கடித்த நிலையில் அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணதூர்பேட்டையில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் சாமி கும்பிடுவதைப் போல நடித்து கருவறைக்குள் சென்று தங்க காசுகளை பெண் ஒருவர் திருடிச் செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதனை வைத்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர்.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த தெக்கலூர் பகுதியில் வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தின் சைல் லாக்கை உடைத்து முகமூடி அணிந்த இளைஞர்கள் திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஆறுமுகம் என்பவருடைய வாகனம் திருடப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சிகளோடு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கரூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் வனத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் அரிய வகை மரக்கன்றுகள் நடப்பட்டன. மாவட்ட நீதிபதி சண்முகசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற மரம் நடும் விழாவில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. அந்தமானில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் 33 தங்கப் பதக்கங்களை குவித்த சென்னை திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த மாணவிகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாணவர்களுக்கு மாலை அணிவித்து பெற்றோர் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சென்ற மூதாட்டியிடம் கழுத்தில் நகைகளை அணியக்கூடாது என கூறி 3 சவரன் தங்க சங்கிலியை நூதன முறையில் திருடி சென்ற சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. பிரமு என்ற மூதாட்டியிடம் அடையாளம் தெரியாத நபர் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் கம்மல் வாங்கி தருவதாகவும் கூறி அழைத்து சென்று பேசி ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல்லில் குப்பையில் கிடந்த 2 உலோக சிலைகளை வருவாய்த்துறையினர் மீட்டனர். இது தொடர்பாக அளித்த தகவலின் பேரில் விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் சிலைகளை திருடி வந்து யாரேனும் இந்த பகுதியில் போட்டு சென்றார்களா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தில் நேற்று மாலை 6:11 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக வெளியான தகவலை மாவட்ட நிர்வாகம் மறுத்துள்ளது. கடந்த 1 மாதமாக தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் நிலநடுக்கம் ஏற்படவில்லை என திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே போலி தங்க நாணயத்தை கொடுத்து 20 லட்சம் ரூபாய் ஏமாற்றிய இருவரை போலீசார் கைது செய்தனர். நாமகிரிப்பேட்டையைச் சேர்ந்த பத்மாவதி என்பவரை ஏமாற்றிய சேட்டு மற்றும் முகமது ஜாவித் இருவரையும் கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள ராஜேஷ் என்பவரை தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் முன்னீர்பள்ளம் போலீசார் தங்கள் பகுதி மக்கள் மீது பொய் வழக்கு பதிவதை தடுத்து நிறுத்த கோரி மேலப்பாளையம் முல்லை நகர் பகுதி மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். தங்கள் பகுதியைச் சேர்ந்த ராமன் என்பவரை போலீசார் அரை நிர்வாணமாக அழைத்து சென்றதாகவும் அந்த மனுவில் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோவிலில் கடலில் நீராடும் போது பெண் ஒருவர் கழுத்தில் அணிந்திருந்த 2 சவரன் தங்கச் செயின் தவறியதை கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் கண்டெடுத்து ஒப்படைத்தனர். இந்த செயல் பக்தர்களிடையே பாராட்டை பெற்றிருக்கிறது. திண்டுக்கல்லில் கொலை வழக்கில் கைதான நபருக்கு கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் ஆயுள் தண்டனையோடு 10,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. கோவிந்தாபுரம் பகுதியில் கடந்த 2020ஆம் ஆண்டு மணிகண்டன் என்பவரை கொலை செய்த வழக்கில் சிவக்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டார். விருதுநகரில் 11 லட்சத்திற்கு மேலானோர் பான் கார்டு பெற்றிருக்கும் நிலையில் 1 லட்சத்திற்கு மேற்பட்டோர் மட்டுமே வருமான வரி தாக்கல் செய்வதாக முதன்மை வருமான வரி ஆணையாளர் வசந்தன் தெரிவித்திருக்கிறார். நாம் செலுத்தும் வரி மூலம்தான் மக்களுக்கான அடிப்படை தேவைகளை அரசு பூர்த்தி செய்ய முடியும் என்றும் அவர் கூறினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் போலி மருத்துவர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கல்லாத்தூர் வடவீக்கத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் அம்பேத்கர் மற்றும் தஞ்சாவூரைச் சேர்ந்த ராமச்சந்திரன் ஆகியோர் ஆங்கில மருத்துவம் படிக்காமல் அலோபதி மருத்துவம் பார்த்ததாக புகார் எழுந்தது. T20 உலகக்கோப்பை தொடரில் அயர்லாந்து அணியை இந்திய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த அயர்லாந்து அணி 16 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 96 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதனையடுத்து பேட்டிங் செய்த இந்திய அணி 12.2 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 97 ரன்களை எடுத்தது. T20 தொடரில் விராட் கோலிக்கு பிறகு 4000 ரன்களை கடந்த 2வது இந்திய வீரர் என்ற பெருமையை இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பெற்றிருக்கிறார். மேலும் சர்வதேச போட்டிகளில் 600 சிக்சர்களை அடித்த முதல் வீரர் என்ற சாதனையையும் அவர் படைத்தார். இந்திய கிரிக்கெட் வீரர் ரிஷப் பந்த் அயர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் விளையாடிய போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து தனக்கு நம்பிக்கை கொடுத்த கடவுளுக்கு நன்றி என குறிப்பிட்டிருக்கிறார். விபத்திற்கு பின்னர் ரிஷப் பந்த் இந்திய அணிக்காக விளையாடிய முதல் சர்வதேச போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது. ரொனால்டோ இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட கமெண்ட் அதிக லைக்குகளை பெற்ற கமெண்ட் என புதிய சாதனை படைத்துள்ளது. அண்மையில் ரியல் மேட்ரிட் கிளப்பில் இணைந்த எம்பாப்பே இன்ஸ்டாவில் பகிர்ந்த புகைப்படத்திற்கு ரொனால்டோ கமெண்ட் பதிவிட்டிருந்தார். அந்த கமெண்டிற்கு 38 லட்சத்திற்கு மேற்பட்ட லைக்குகள் கிடைத்துள்ளன.
ஹிப்ஹாப் ஆதி நடிப்பில் வெளியான பிடி சார் படத்தின் வெற்றியை படக்குழு கேக் வெட்டி கொண்டாடிய புகைப்படங்கள் இணையத்தில் கவனம் பெற்றுள்ளன. வேல்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் கார்த்திக் வேணுகோபாலன் இயக்கத்தில் உருவான இந்த படம் வெளியான 12 நாட்களில் 12 கோடியே 50 லட்சம் ரூபாய் வசூலித்துள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது. இயக்குனர் அட்லி அவரது மனைவி பிரியாவுடன் இணைந்து எடுத்த போட்டோஷூட் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. வெளிநாட்டிற்கு சுற்றுலா சென்றுள்ள இருவரும் அங்கு எடுத்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்த நிலையில் அதனை ரசிகர்கள் வைரலாக்கி வருகின்றனர். நடிகர்கள் சித்தார்த் அதித்தி ராவ் ஜோடிக்கு சமீபத்தில் நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நிலையில் இருவரும் இத்தாலி சென்றுள்ளனர். அங்கு பல்வேறு அழகான இடங்களை இருவரும் சுற்றி பார்த்து இயற்கை அழகை ரசித்த நிலையில் அந்த புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமிலும் பகிர்ந்திருக்கின்றனர். நடிகர் சித்தார்த் புதிதாக நடித்திருக்கும் மிஷு என்ற படத்தின் போஸ்டர் இன்று காலை 11 மணிக்கு வெளியாகிறது. நடிகர் சித்தார்த்தின் புதிய பட போஸ்டரை நடிகர்கள் சிவகார்த்திகேயன், மாதவன் வெளியிடுகின்றனர். நடிகை கீர்த்தி ஷெட்டிக்கு சுட்டி குழந்தை மேக்கப் போட்டு விடும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. மேலும் குழந்தையை கொஞ்சி விளையாடுவது உள்ளிட்ட பல்வேறு வீடியோ மற்றும் புகைப்படங்களை கீர்த்தி ஷெட்டி இணையத்தில் பகிர்ந்துள்ளார். ரஜினியின் ஜெயிலர் படத்தில் மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப் போன்ற பிரபலங்கள் நடித்த நிலையில் ஜெயிலர் 2 படத்தில் தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா முக்கிய வேடத்தில் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்படம் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திர மாநில சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று ஆட்சியமைக்க உள்ள சந்திரபாபு நாயுடுவிற்கு நடிகர் ஜூனியர் என்டிஆர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவருடைய எக்ஸ் பதிவில் இந்த வரலாற்று சாதனைக்காக சந்திரபாபு நாயுடுவிற்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். கவுன் போன்ற உடையில் நடிகை பார்வதி சுற்றி சுற்றி வந்து போட்டோஷூட் செய்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. பார்வதியின் லேட்டஸ்ட் புகைப்படங்களுக்கு ரசிகர்கள் லைக்ஸ் மழை பொழிந்து வருகின்றனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று நடிகை ஸ்ரீலீலா பச்சை நிற சேலையில் போட்டோஷூட் நடத்தியுள்ளார். மாலை நேரத்தில் எடுக்கப்பட்ட ஸ்ரீலீலாவின் மனதை மயக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் பம்பரமாய் சுழன்று வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ஐயனார்குளம் கிராமத்தில் ஸ்ரீ சந்தனமாரியம்மன் கோவில் வருடாந்திர வைகாசி பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு 108 திருவிளக்கு பூஜை விழா நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் பங்கேற்று விளக்கேற்றி வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தை அடுத்த மேல்நாரியப்பனூரில் உள்ள புனித அந்தோணியார் தேவாலய 118ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி தேவாலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கொடியேற்றத்தை முன்னிட்டு திருப்பலி மற்றும் கொடிபவனி நடைபெற்றது. நத்திங் என்ற நிறுவனம் இந்தியாவில் புதிய மொபைலை அறிமுகப்படுத்த தயாராகி வருகிறது. இது தொடர்பாக அதன் சமூக வலைதள பக்கத்தில் மொபைல் பெயரை வெளியிடாமல் போட்டோ ஒன்றை வெளியிட்டுள்ள நிலையில் அது நத்திங் போன் 3 அல்லது CMF போன் 1 இருக்குமோ என செல்போன் பிரியர்களிடையே கேள்வி எழுந்துள்ளது.